ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி இந்தியன் ஜியோகிராஃபியில் இந்திய இயற்கை அமைப்பு பிரிவுகள் அப்படின்ற டாப்பிக்குடைய அடுத்த கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திய இயற்கை நிலத்தோற்ற அமைப்பு பிரிவுகளில் நம்ம கடைசியாக பார்த்த டாபிக் பார்த்திங்கன்னா வடபெரும் இந்திய சமவெளிகள், அதாவது நார்த் இந்தியன் பிளைன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய வீடியோ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி அடுத்த டாபிக் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தீபகற்ப பீடபூமிகள். முதல்ல நம்ம தீபகற்ப பீடபூமிகள்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு நான் தீபகற்பம்னா என்னென்னு சொல்லிடுறேன், அப்புறமா பீடபூமிகள்னால் என்னென்னு சொல்லிடுறேன். முதல்ல தீபகற்பம் அப்படின்றதுக்கான மீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியன் மேப்பை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்திய நிலத்தோற்றம் அப்படின்றது மாறுபட்ட நிலத்தோற்றங்களை கொண்டுள்ள மிகப்பெரிய ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த துணைக்கண்டத்தை இந்தியாவை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இந்த நார்தன் சைடில் வந்து நம்ம நார்த் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியான்னு சொல்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நார்த் இந்தியாவை அண்ட் சவுத் இந்தியாவை நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சவுத் இந்தியாவை நம்ம என்ன சொல்லலாம்? பெனின்சுலர் பிளாட்டூ, பெனின்சுலார்னு சொல்லலாம். என்னங்க? பெனின்சுலா ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ மேலே இருக்கிற நார்த் இந்தியா நம்ம என்ன சொல்லலாம்? நான் பெனின்சுலர் இந்தியா. ஓகேங்களா? நான் பெனின்சுலா, கீழே பெனின்சுலா. அதனால் சரி, பெனின்சுலா இருக்கான மீனிங் பார்த்துலாம். இப்போ நான் முன்னாடி பிரித்து வச்சுருந்தேன் இல்லையா சவுத் இந்தியா, இது நல்லா பாருங்கள். இது 3 பக்கமும் எப்படி இருக்குது? 3 பக்கம் நீரால் சூழப்பட்டுள்ளது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மேப்லேயே பார்த்துருப்பீங்க. சரி, இப்போது என்னென்ன கடலால் சூழப்பட்டுள்ளது? கிழக்கில் வங்காள விரிகுடா, தெற்கில் இந்திய பெருங்கடல், மேற்கில் அரபிக்கடல். ஓகே, அப்படியே மேலே பாருங்கள். நார்த் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதன் மூலியமாக கவர் ஆகிருக்கு? எல்லாமே லேண்ட் ஃபார்ம்ஸ்னால கவர் ஆகிருக்கு. சரிங்களா? லேண்ட் ஃபார்ம்ஸ் எந்த மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மேற்கில் பாகிஸ்தான், வடமேற்கில் ஆப்கானிஸ்தான், வடக்கிலிருந்து கிழக்கு வரை சைனா, அப்புறம் பங்களாதேஷ், மியான்மர், இந்த மாதிரி நிலங்களால் சூழப்பட்டுள்ளது. சரிங்களா? அதுவே தெற்கில் பார்த்திங்கன்னா 3 பக்கம் நீரால் சூழப்பட்டுள்ளது. அவ்வளோதான். இப்போ கம் டு த பாயிண்ட். 3 பக்கமும் நீரால் சூழப்பட்டுள்ள ஒரு குறுகிய நிலத்தோற்றத்தை என்னென்னு சொல்லுவோம்? தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இது புக் பேக் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. தீபகற்பம். அப்போ தீபகற்பம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 3 பக்கம் நீரால் சூழப்பட்டுள்ள ஒரு குறுகிய நிலத்தோற்றத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? தீபகற்பம்னு சொல்லுவோம். ஸோ தீபகற்ப இந்தியான்னு சொல்லலாமா? எஸ், தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட் ஒன். இப்போ பீடபூமிகள், இதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். சமவெளியும் அல்ல, உயரமான மலைகளும் அல்ல, இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு உயரமான மேட்டு நிலம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பீடபூமிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது சமவெளிகள், இது மலைகள். அப்போ இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு உயரமான மேட்டு நிலப்பகுதியைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உலகிலேயே மிக உயரமான பீடபூமி இது திபெத் பீடபூமி. இந்தியா பார்டருக்கு வெளியே சைனாவுக்கு சொந்தமான பகுதியில் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடம் தான் எதுங்க? திபெத் அப்படின்னு சொல்லுவோம். டிபெட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், திபெத். இது சைனாவில் இருக்குது. இதுதான் உலகிலேயே மிக உயரமான பீடபூமி. ஒரு சில ஸ்கூல் புக்கில் லடாக் பீடபூமின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் பாப்புலர்லி இட் இஸ் லொக்கேட்டட் இன் பர்டிகுலர்லி இன் சைனா கண்ட்ரி. ஓகே, சைனா கண்ட்ரி. ஸோ அதனால் நம்ம இந்தியாவுடைய உயரமான பீடபூமினா லடாக் பீடபூமியை சொல்லலாம். உலகிலேயே மிக உயரமான பீடபூமி அப்படின்னா திபெத் பீடபூமியை சொல்லலாம். ஓகே, கம் டு த பாயிண்ட். இந்த பீடபூமி அப்படின்றது பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வருது, இப்படியே தென்னிந்தியா நோக்கி வருது. சரிங்களா? இப்போ உலகிலேயே உயரமான பீடபூமி பாருங்கள், இந்த கிரிட்டு போட்டிருக்குன்னா இந்த பகுதியில் இருக்குது. அப்படியே ஆரம்பித்து சவுத் இந்தியா வரைக்கும் வருது. பர்டிகுலரில் பாருங்கள், சவுத் இந்தியா வரைக்கும் வந்தாலும் எந்த பகுதியை நம்ம சொல்லலாம்? இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்காங்களா, இதுதான் தீபகற்ப பீடபூமிகள். இது எல்லாமே பீடபூமிகள். இந்த ரேஞ்ச் எல்லாமே இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே பீடபூமிகள். ஸோ இந்த பீடபூமிகள் அப்படின்றத தான் நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். இப்போ சொல்லுங்கள், தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய பீடபூமிகளை தான் நாம் தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்ற டாப்பிக்கோடு நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் டாபிக். ஓகே, இப்போது டாபிக் ஆரம்பிச்சிடலாம். தீபகற்ப பீடபூமிகள், இதனுடைய பேசிக் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஸ்கொயர் கிலோமீட்டர் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ளதால்
இது நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் பாதியை கொண்டுள்ளது. அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக இது உள்ளதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த போர்ஷன், அதாவது தீபகற்ப பீடபூமி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேடப் ஆஃப், தீபகற்ப பீடபூமி என்பது தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் காணப்படுகிறது. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் என்னென்ன அண்டர்லைன் பண்ணுற மட்டும் பாருங்கள். 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் நாட்டின் மொத்த பரப்பளவில் பாதி கொண்டுள்ளது. அதனால் இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக இது உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபகற்ப பீடபூமி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதனால் ஆனது, எப்படி ஆனது? பீடபூமி தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் காணப்படுகிறது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே. தென் அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பீடபூமி லொக்கேஷன் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் பேசிஸில் உங்களுக்கு எந்தெந்த மலைகள் எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் பிரிச்சிட்டேன். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பீடபூமிக்கு ஒரு சில எல்லைகள் கொடுத்துருக்காங்க. எல்லைகளை வரையறுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ வடமேற்கே ஆரவழி மலைத்தொடர். எது சார் வடமேற்கு? வடக்கும் மேற்கும் சேர்ந்த பகுதி. அப்போ இந்த போர்ஷனில் தான் என்னங்க இருக்குது, இந்தியாவுக்குள்ளே ஆரவழி ரேஞ்ச். ஓகே, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வடக்கு மற்றும் வடகிழக்கே பண்டல்கண்ட் உயர்நிலப்பகுதி. எது வடக்கு? இது வடக்கு. அப்போ வடகிழக்குன்னா வடக்கும் கிழக்கும் சேர்ந்த பகுதி. அப்போ இதுக்கு நேராக இந்த பகுதியில் பார்க்கலாம். அது இங்கே என்ன இருக்குங்க, பண்டல்கண்ட் உயர்நிலப்பகுதி இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் கைமூர் ராஜ்மஹால் குன்றுகள்லாம் இருக்குது. கைமூர் ராஜ்மஹால்லாம் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் பாருங்கள், இதெல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இது எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆகியன எல்லைகளாக அமைந்துள்ளன. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மேப் வந்து நீங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு போட்டுட்டு கிழக்கும் மேற்கும் சேர்ந்த பகுதி, வடக்கும் கிழக்கும் சேர்ந்த பகுதி வடகிழக்கு, வடக்கும் மேற்கும் சேர்ந்த பகுதி வடமேற்கு. இந்த மாதிரி 8 டைரெக்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நோட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி லேண்ட்மார்க்கை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதனுடைய எல்லைகள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாயிண்ட்ஸ் வந்து அதாவது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தீபகற்ப பீடபூமியின் எல்லைகள் அப்படின்ற தலைப்பு போட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், டயக்ராமை போட்டு 1 by 1 அங்கங்கே எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போது இந்த பீடபூமியினுடைய பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரம் கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் உயரம் கொண்டுள்ளது. இப்போ இந்த பீடபூமியினுடைய உயரமான சிகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆனைமலையில் அமைந்துள்ள ஒரு ஆனைமுடி சிகரம் தான் இதனுடைய உயரமான ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உயரம் 2695 மீட்டர் அளவு கொண்டுள்ளது. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆனைமலை எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. இதுதான் தென்னிந்தியாவினுடைய, அதாவது தீபகற்ப பீடபூமியினுடைய ஒரு உயரமான சிகரம். அதனுடைய ஹைட் ஆல்சோ எங்கே கொடுத்துருக்காங்க, 2695 மீட்டர். அதுவும் இல்லாமல் இந்த பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. இது கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதி. நோட்டீஸ் த பாயிண்ட். கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதி. ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக ஆறுகள் அகலமான மற்றும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை உருவாக்கியுள்ளது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அண்ட் தென் இப்போ இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிவுகளை பிரிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. பாருங்கள், ஏற்கனவே நம்ம இந்தியாவை பாதி பிரித்து வச்சுருந்தோம். தென்னிந்தியா, அதாவது தீபகற்ப இந்தியான்னு சொல்லி. இப்போது தீபகற்ப இந்தியாவே ஒரு ஆறு வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாரு, ஒரு குடும்பத்தை 2ஆக பிரிக்கிறார். யார்? நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமி 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. இதன் வடப்பகுதியை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மத்திய உயர்நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே மத்திய உயர்நிலப்பகுதி அப்படின்னும், இதனுடைய தென்பகுதியை வந்து தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய தென்பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தென்னிந்திய பகுதியவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம், மத்திய உயர்நில பகுதி அப்படின்னும், இந்த பகுதியை என்ன சொல்கிறோம், தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தக்கான பீடபூமி அதான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போது
விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகளான கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா போன்றவை கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. இதுக்கு தலைப்பு போட்டுக்கோங்க. விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகள் அப்படின்னு தலைப்பை போட்டு இந்த கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா இதெல்லாம் எழுதிக்கோங்க. இதெல்லாம் எங்கே போய் கலக்குதுங்க? கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. சரிங்களா? வங்காள விரிகுடாவில் கலக்கிறது, நோட் பண்ணிக்கோங்க. தென் விந்திய மலையின் தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளினால் நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா இதெல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில், அதாவது மேற்கு திசையில் தோன்றி கிழக்கு நோக்கி பாய்கிறது. சரிங்களா? காவிரிலாம் பார்த்தீங்கன்னா குடகுமலை கர்நாடகாவில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. அதே மாதிரி இன்னொரு மெஜிக்கலான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, விந்திய மலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளினால் நர்மதி மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலை கலக்குது. விந்திய மலை அப்படின்றது எங்கே இருக்குது? ஸோ நர்மதி ஆறு பாயுது இல்லையா, அதுக்கு கீழே தான் விந்திய மலை ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பிளவு பள்ளத்தாக்குகளால் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் இந்த பிளவு பள்ளத்தாக்குகளின் காரணத்தினால கிழக்கு நோக்கி பாயாமல் மேற்கு நோக்கி பாய்ந்து என்ன பண்ணுதுங்க, அந்த அரபிக்கடலில் கலந்துருது. சரிங்களா? எக்ஸாக்டாக சொல்ல போனால் இந்த பகுதியில் வந்து இப்படி கலக்கும். சரிங்களா? இந்த பகுதியில் கலக்கும். இந்த பகுதியில் வந்து கலக்க முடியாது. ஏன்னா இங்கே யார் இருக்கா? மேற்கு தொடர்ச்சி மலைகள் பெருசாக நீண்டு காணப்படுகிறது. அதனால் அங்கே போய் கலக்காது. டைரெக்டாக பாருங்கள், இப்படி தான் கலக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த தேவகர பீடபூமியை 2 பாட்டாக பிரிச்சிருப்போம். மேலே இருக்கக்கூடிய பாட் மத்திய உயர்நில பகுதி, கீழே இருக்கக்கூடிய பாட் தக்கான பீடபூமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மத்திய உயிரினங்கள். நோட் பண்ணிக்கோங்க. சரி, மத்திய உயிரினங்கள் என்ன, அது அதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படி பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மத்திய உயிரினங்கள் நர்மதை ஆற்றிற்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையே அமைந்துள்ளது. பிக்சர் தெரியுதுங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்பகுதியின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடர் அமைந்துள்ளது. இப்பகுதியின் வடக்கு மற்றும் வடமேற்கு, இதில் எதுங்க வடக்கு? இந்த பகுதியினுடைய வடக்கு இங்கே ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது. தென் வடமேற்கு எல்லையில் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லை, அப்போ வடக்குலேருந்து ஆரம்பித்து வடமேற்கு வரைக்கும் இந்த பகுதி ஃபுல்லாகவே இருக்குது ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லி ரேஞ்சுன்றது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா? சொல்லப்போனால் ராஜஸ்தானில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த ஆரவல்லி ரேஞ்சு தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தென் இம்மலைத்தொடர் வடமேற்காக குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை சுமார் 700 கிலோமீட்டர் நீளம் வரை நீண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தென் வடக்கில் டெல்லிக்கு அருகில் சராசரியாக சுமார் 400 மீட்டர் உயரத்தையும் தென்மேற்கில் 1500 மீட்டர் உயரத்தையும் கொண்டுள்ளது. தென் ஆரவல்லி மலைத்தொடருடைய மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு சிகர். அதன் உயரம் 1722 மீட்டர் ஃப்ரம் தி சி லெவல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணும்போது அப்படியே பிளாங்காக நோட் பண்ணக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு வேணும். சரிங்களா? தலைப்பை போட்டு கீழே ஹின்ஸ் பைன் மாரி 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயிரினங்கள் மாலவ பிடபூமி என்று அழைக்கப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயிரினங்கள் எது சார்? மேற்கு பகுதி. இது மேற்கு பகுதி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மத்திய உயிரினல பகுதி. அப்போ இந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய உயிரினல பகுதி என்னென்னு சொல்கிறோம்? இந்த போர்ஷன் எல்லாமே மாலவ பீடபூமி. ஓகேங்களா? இந்த பீடபூமியினுடைய ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும் இந்திய மலைக்கு வடக்கிலும் அமைந்துள்ளது. சரிங்களா? சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் இந்த பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கின்றன. நோட் பண்ணிக்கோங்க. இந்த பீடபூமியில் பாயும் முக்கிய ஆறுகள்னு சொல்லி ஒரு தலைப்பை போட்டு என்ன பண்ணுறீங்க, சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீடபூமியின் வழியாக பாய்ந்து எந்த ஆற்றுடன் கலக்கிறார்? கங்கையினுடைய துணையாரான, மிகப்பெரிய துணையாரான யமுனையோடு போய் கலக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட் என்றும் இதன் தொடர்ச்சியை பாகல்கண்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ மாலவ பீடபூமி எதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனுடைய கிழக்கு தொடருக்கு என்ன பேர்? பண்டல்கண்ட். அதனுடைய மேற்கு தொடர்ச்சிக்கு என்ன பேர்? பாகல்கண்ட். சரிங்களா? பண்டல்கண்ட்னா என்ன, பாகல்கண்ட்னா என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, சோட்டநாகபுரி பீடபூமி மத்திய வினலங்களில் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பீடபூமி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மிகப்பெரிய பகுதி. அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த பகுதியில் தான் இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு மிகவும் புகழ்பெற்ற பகுதியாக கருதப்படுகிறது. சோட்டநாகபுரி பீடபூமி அப்படின்றது பார்த்திங்கன்னா மத்திய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. எது சார் வடகிழக்கு? இது வடக்கு, இது கிழக்கு, ரெண்டுக்கும் சேர்ந்த பகுதி வடகிழக்கு. அப்போது சோட்டா நாகபுரின்றது ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பகுதி அல்ல. எந்தெந்த ஸ்டேட்டு பாருங்கள், மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிஷா இது போன்ற பகுதிகளை பல மாநிலங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு பகுதி. சொல்லப்போனால் எக்ஸாக்டாக இந்த பகுதி. இந்த பகுதியில் தான் சோட்டா நாகபுரி பீடபூமி இருக்குது. சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்த பீடபூமி எதுக்கு ஃபேமஸ்ஸு? நிறைய கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது. எந்தெந்த மாதிரியான கனிம வளங்கள்? இரும்புத்தாது, நிலக்கரி மற்றும் பலதரப்பட்ட கனிம வளங்கள். இதெல்லாமே மண்ணிலேருந்து அகழ்ந்து எடுப்பாங்க இல்லையா, மண்ணிலேருந்து தோண்டி எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி நமக்கு ஒரு மெட்டலாகவே உருக்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சோட்டா நாகபுரி பீடபூமி அங்கே தான் இருக்குது. சரிங்களா? அங்கே தான் டாட்டா ஸ்டீல் பிளான்ட் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய இரும்பு எஃகு ஆலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டாட்டா இரும்பு எஃகு ஆலை. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தாது கனிம வளம் நிறைய கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த இடத்துல நீர், அதாவது ஒரு ஃபேக்ட்ரி தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ அபண்டண்ட்டாக அவைலபிளாக கிடைச்சிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கங்கை நதி ஓடுது இல்லையா, கங்கை நதி இப்படி ஓடுது இல்லையா, ஓடி வந்து இங்கே வங்காள விரிவால் கலக்குது. அது கூட பிரம்மபுத்திரா நேராக வந்து இப்படி கலக்குது. அப்போது இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து நல்ல ஜார்க்கண்டில் நிறையாவே கிடைக்குது. ஜார்க்கண்ட் சோட்டா நாகபுரி பீடபூமியில். அப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்கு என்ன மிக முக்கியமாக தேவைப்படும்? வாட்டர் தான் தேவைப்படும். வாட்டர் இல்லை அப்படின்னு எந்த ஒரு ஃபேக்ட்ரியும் ரன் பண்ண முடியாது. அது சாய் ஃபேக்ட்ரிலேருந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி வரைக்கும் எல்லாமே வாட்டர் இஸ் மெயின் ரிசோர்ஸஸ் ஃபார் எவ்ரிதிங். அப்போது ரெண்டுமே கனிம வளமும் கிடைக்குது, நீர் வளமும் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நல்ல வளமான மண்ணும் இருக்குது. பாப்புலேஷன்ஸ் ஆல்சோ ஹையாக இருக்குது இங்கே இந்த வங்காளதேசத்தில். அப்போ எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஜார்க்கண்ட் பகுதி மிகப்பெரிய ஒரு தொழிலக அமைப்பை சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. டாடா ஸ்டீல் பிளான்ட் இஸ் த பிக்கெஸ்ட் ஸ்டீல் பிளான்ட் இன் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய உள்ளங்கையில் ஒரு சின்ன எரேசர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எரேசர் அளவுக்கு தான் சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. சரிங்களா? சேலம் ஸ்டீல் பிளான்ட் கேள்விப்பட்டீங்களா? நம்ம உள்ளங்கையில் சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஒரு ரப்பர் சைஸில் தான் இருக்காமா, கம்பேர் தென் டாடா ஸ்டீல் பிளான்ட். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டீல் பிளான்ட் தான் நம்மளுடைய டாடா ஸ்டீல் பிளான்ட். இட் இஸ் லொக்கேட்டட் இன் புலன்குழி, ஜார்க்கண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் மத்திய வினோத பகுதிகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்கான பீடபூமி. அது கீழே இருக்குது. ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் வாங்க. இப்போது தக்கான பீடபூமி அப்படின்றது தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டது. இதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா முக்கோண வடிவம். பாருங்கள், முக்கோண வடிவம். நான் ஃபஸ்ட்லேருந்து போட்டு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா முக்கோண வடிவத்தை கொண்டுள்ளது. சரிங்களா? இந்த வடிவத்தை நோட் பண்ணிக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் வடமேற்கு திசையில் என்ன இருக்குது? விந்திய சாத்புரம் மலைத்தொடர்கள். வடக்கில் என்ன இருக்குது? மகாதேவ் மைக்காலா குன்றுகள். வடக்கிழக்கில் என்ன இருக்குது? ராஜ்மஹால் குன்றுகள்லாம் இருக்குது. மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலை. அவ்வளோதான், தாட்ஸ் ஆல். ஓகேங்களா? அப்போ நான் சொன்னதை திசைகளை குறித்து அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு திசைகளில் என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்கோ, பார்டர் இருக்கோ, அதை அப்படி நோட் பண்ணிக்கோங்க. படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனுடைய மொத்த சதுர கிலோமீட்டர் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் அதனுடைய உயரம் 500 முதல் 1500 மீட்டர் வரை அமைந்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சாரி, இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி பார்த்துடலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஓகேங்களா? சரி, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈஸ்டர்ன் காட்ஸ் தான். ஓகே, சரி. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த மலைகள் பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவை மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சயாத்ரி ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மலையினுடைய வடப்பகுதி. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதி வந்து என்ன சொல்கிறோம்? ஷயாத்ரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல எப்படியா இருக்குது? அதிகரிக்கிறது. தெற்கு நோக்கி செல்ல அதிகரிக்கிறது. ஸோ அதனால தான் இந்த பகுதியில் உயரமான ஒரு சிகரத்தை உங்களால் பார்க்க முடியும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனைமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனைமுடி சிகரம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த ஆனைமுடி சிகரம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த மலை வாழிடம் சொல்லக்கூடிய கொடைக்கானல் பழனி மலையில் அமைந்துள்ளது. சரிங்களா? கொடைக்கானல் எங்கே இருக்குது? பழனி மலையில் அமைந்துள்ளது. ஸோ தமிழ்நாடு இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற ஒரு கோடை வாழிடம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடைக்கானல். இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி பழனி ஹில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தென் கிழக்கு தொடர்ச்சி மலை பற்றி பார்த்துலாம். சரிங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகே, முன்ன சொன்ன மாதிரி இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலை. நான் ஏன் அடிக்கடி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு சில பேர் படிக்கும்போது பக்கத்தில் மேப் வச்சு படிக்கிறதுக்கு சில பேருக்கு வசதி இருக்காது. அப்போ நான் எல்லாமே உங்களை மேப் வச்சு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. தென் கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா
தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்ட தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைந்துள்ளது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த மலைத்தொடர் நம்ம என்ன சொல்கிறோம், பூவாத்ரி அப்படின்னு சொல்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலையை நம்ம என்ன சொல்கிறோம், பூவாத்ரி. இதே மாதிரி ஷயாத்ரின்னு ஒன்று படித்தோம். மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதி ஷயாத்ரி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இமயமலையினுடைய கிழக்கு பிரான்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், பூர்வாஞ்சல். அப்போ இதெல்லாம் பாருங்கள், பூர்வாஞ்சல் அப்படின்னு என்ன, இமயமலையினுடைய கிழக்கு பகுதி, கிழக்கு கிளைகள். அப்போது சயாத்ரினா என்ன, மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடக்கு போர்ஷன். சரி, அப்போது பூவாத்ரினா என்ன, கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ட்ரிக்கியாக உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ நோட்டீஸ் த பாயிண்ட். பூவாத்ரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் எங்கே போய் சந்திக்குது, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் ஒன்று சேர்கிறது. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகளை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியானது அல்ல. சரிங்களா. அதனால் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கின்றன. இது வந்து எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாமே ஒரே கண்டினியூட்டியான ஒரு மலைத்தொடரில் இருந்திருக்கலாம். ஸோ மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய முக்கியமான நதிகளான மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி போன்ற ஆறுகள் வந்து இந்த மலையை வந்து முட்டி மோதி அரிச்சு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கெனால், வாய்க்கால் மாதிரி விட்டு மலை மேலே முட்டி மோதி பெரிய வாய்க்கால் மாதிரி ஏற்படுத்தி கடலை போய் கலந்ததுனால தான் இந்த மலைகள் வந்து டிஸ்கண்டினியூஷனாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது எந்தளவுக்கு பாசிபிள் எனக்கு தெரியல. பட் ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவுடைய பாலைவனம் பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா. இந்தியாவுடைய பாலைவனம், த கிரேட் டெசர்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் நோன் as தார் டெசர்ட். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் என்றும் அழைக்கப்படுகிறது. நோட்டீஸ் த பாயிண்ட், தார் பாலைவனம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் பகுதியில் அமைந்துள்ளது. இது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்திய துணைக்கண்டத்திற்கு இதுதாங்க வடமேற்கு. அப்போ இந்த பகுதியில் அமைந்துள்ளது. இது ராஜஸ்தான். சரிங்களா. இது ராஜஸ்தானில் இருக்குது. இதுதான் மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதியாக உள்ளது. அதுவும் இல்லாமல் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இது பாருங்கள், கொஞ்சம் போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் த பாயிண்ட். இது உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனம். உப அயன மண்டல பாலைவனங்களில் உலக அளவில் 9வது பெரிய பாலைவனமாக அமைந்துள்ளது. நோட்டீஸ் த பாயிண்ட். கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்டில் கூற்றுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூற்றுகளில் கொஞ்சம் தலை சுற்றி முக தொடுற மாதிரி கொஷின் உங்களுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் டெப்த்தாக இல்லாட்டியும் மேலோட்டமாக பார்க்கும்போதும் ரொம்ப கவனத்தோடு பாருங்கள். இந்த பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் 3/2 பங்கு நிலப்பரப்பளவை கொண்டுள்ளது. சரிங்களா. ஆரவல்லி மலைக்கு எந்த திசையில் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரவல்லி மலைக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. 3/2 பங்கு நிலப்பரப்பை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாலைவனமாக தான் கொண்டு இருக்குது. இங்கே ராஜஸ்தான் இருக்கா, ராஜஸ்தான் தான் இருக்கிறதுல இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். அந்த ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு அளவுக்கு 3:2 அப்படின்ற ரேஷியோ அளவில் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருக்குது. ஸோ இந்த பாலைவன பகுதி வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியை பிரிக்கலாம். ஒன்று மருஸ்தலி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பாங்கர். மருஸ்தலி, பாங்கர். பாருங்கள், மருஸ்தலி, பாங்கர்னு சொல்லி பிரிக்கிறாங்க. மருஸ்தலி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாலைவன பகுதியினுடைய அரை பாலைவன பகுதின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா. 1 செகண்ட். இந்த பாலைவன பகுதி அப்படின்றத மருஸ்தலி என்றும், அதாவது பாலைவன பகுதியை மருஸ்தலி அப்படின்னும் அரை பாலைவன பகுதியை வந்து பாங்கர் அப்படின்னும் பிரித்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நோட்டீஸ் த பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முழு பாலைவனம் மருஸ்தலி, அரை பாலைவனம் பாங்கர். நம்ம ஏற்கனவே பாங்கர்னு என்னென்னு சொல்லி படிச்சிருப்போம், பழைய வண்டல் மண் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் ஒன், இந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலைவனத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்குறீங்களா, அது குடிக்க முடியாத ஒரு உப்பு ஏரி. சரிங்களா. இந்த பாலைவன பகுதியில் பல உப்பு ஏரிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மணல் திட்டுகள் இருக்குது. எந்த மாதிரி மணல் திட்டு பாருங்கள், இந்த டிராயிங்கில் கொடு, இந்த பிக்சரில் பாருங்கள், மணல் திட்டுகள். சரிங்களா. ஒரு காலத்தில் இந்த இடத்துல வந்து கடல் இருந்ததாக நம்பப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா கடற்கரை சமவெளிகள். இந்திய தீபகற்ப பீடபூமி குறுகலான வேறுபட்ட அகலத்தையுடைய வடக்கு தெற்காக அமைந்துள்ள கடற்கரையால் சூழப்பட்டுள்ளது. இக்கடற்கரை சமவெளிகள் மேற்கு கடற்கரை சமவெளிகள். 1 செகண்ட், சாரி.
மேற்கு கடற்கரை சமவெளி என்றும் கிழக்கு கடற்கரை சமவெளிகள் கிழக்கு கடற்கரை சமவெளி என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கடற்கரை சமவெளிகள் ஆறுகள், கடல் அலைகள், அரித்தல் மற்றும் படிவீத்தல் செயல்களால் உருவானவை. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்திய கடற்கரை சமவெளிகள் நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளி, இன்னொன்று கிழக்கு கடற்கரை சமவெளி. ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது மேற்கு கடற்கரை சமவெளி. சரிங்களா? இந்த மேற்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய இந்த சாண்ட் பீச் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே மேற்கு கடற்கரை சமவெளின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இடையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் நடுவில் இருக்குது, இடையே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வடக்கில் உள்ள ரான் ஆஃப் கட்ச், இது எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. ஸோ இதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் அகலம் வரைக்கும் கொண்டுள்ளது. இந்த சமவெளியில் கடற்கரை, மணல் குன்றுகள், களிமுகங்கள், காயல்கள், இஞ்சிய குன்றுகள் மற்றும் சரளைமண் மேடுகள் போன்ற நிலத்தோற்றங்களை கொண்டுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ மேற்கு கடற்கரையின் வடப்பகுதி கொங்கண கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், மேற்கு கடற்கரையினுடைய வடக்கு பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து கொங்கண கடற்கரைன்னு சொல்கிறோம். மத்திய பகுதியில் வந்து கனரா கடற்கரைன்னு சொல்கிறோம் இந்த பகுதி. அடுத்தது 20 முதல் 100 கிலோமீட்டர் வரை அகலமும் 550 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இதன் தென்பகுதி மலபார் கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ மலபார் கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆழமில்லாத பல காயல்கள், உப்பங்கழிகள் மற்றும் டெரிஸ் போன்ற இக்கடற்கரை பகுதியில் காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் வேம்பநாடு ஏரி அப்படின்றது கேரளா ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஏரி அப்படின்னு சொல்லலாம். ட்ரிங்கிங் வாட்டர் லேக்குன்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. சரிங்களா? இங்கே கேரளாவில் இருக்குது வேம்பநாடு ஏரி. இட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் லொக்கேட்டட் இன் கேரளா ஸ்டேட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நோட்டிஸ் த பாயிண்ட். வேம்பநாடு ஏரி எங்கே இருக்குது? மேற்கு கடற்கரையோரமாக இருக்கிறது. முக்கியமாக கேரளாவில் இருக்குது. அப்படின்னா என்ன? வேம்பநாடு ஏரினா என்ன? இது ஒரு முக்கியமான குடிக்க உகந்த நன்னீர் ஏரி. நன்னீர் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது கிழக்கு கடற்கரை சமவெளிகள். ஓகே, கிழக்கு கடற்கரை சமவெளி நம்ம படிச்சிருப்போம், ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ECR, ஈஸ்ட் கோஸ்டல் ரோடுன்னு சொல்லி பார்த்துருப்போம். கிழக்கு கடற்கரை ECR அப்படிங்கிறது கிழக்கு கடற்கரை சாலை. ஓகேங்களா? அப்போ கிழக்கு கடற்கரையை மட்டும் பார்ப்போம். கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையே அமைந்துள்ளது. ஓகே, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வரை நீண்டு காணப்படுகிறது. இச்சமவெளியானது கிழக்கு நோக்கி பாயும் மார்களில் படி வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளால் உருவானது. இச்சமவெளி புதிய வண்டல் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டுள்ளது. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசர்க்கார் எனவும், கிருஷ்ணா மற்றும் கோதாவரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. அப்போது பாருங்கள், வடசர்க்கார் அப்படின்றது என்ன? மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட பகுதி. கிருஷ்ணான்றது ஒரு நதி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது சோழமண்டல கடற்கரைன்னு என்ன பாருங்கள், கிருஷ்ணா மற்றும் காவேரிக்கு இடைப்பட்ட பகுதி. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை மிக பிரபலமான உலகின் 2வது பெரிய கடற்கரை. பாருங்கள், ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. உலகிலேயே மிகப்பெரிய நீளமான கடற்கரை எதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா மியாமி கடற்கரை அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் படிச்சிருப்பீங்க. இன்னொரு தமிழ் புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க? உலகின் 2வது மிக நீளமான கடற்கரை ஆந்திர பிரதேச கடற்கரை, ஆந்திராவுடைய கடற்கரை தான் சொல்லி இப்படி படிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சில தமிழ் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் கடற்கரை. பாருங்கள், குஜராத் இப்படி வளைஞ்சு நெளிவு சுழுவாக போகுது இல்லையா அப்படி. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜாகிரஃபியில் என்னவோ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு சென்னை மெரினாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஸ் த பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு எவ்ரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கு அமைந்துள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. சரிங்களா? சிலிக்கா ஏரி அப்படின்றது காயல் ஏரி. காயல் ஏரின்னு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போது எல்லா ஆறுகளும் கடலில் வந்து சங்கமிக்குது இல்லையா, கலக்குது இல்லையா. ஆனால் சில நேரங்களில் ஆறுகள் வற்றி போகக்கூடிய சமயத்தில் ஆறுகளுடைய வாய்க்கால் வந்து அந்த இடத்துல ஒரு வெற்றிடமாக தான் இருக்கும். ஆறுகளுடைய வாய்க்கால் இருக்கு இல்லையா, வெற்றிடமாக இருக்கும். அந்த வெற்றிடத்தை கடல் தண்ணி உள்ள மறுபடியும் ரிவர்ஸில் வந்து ஆக்குபை பண்ணிடும். அது வந்து சம்டைம்ஸ் வந்து அது வந்து பார்க்க ஒரு வாய்க்கால் நீர் தங்குற மாதிரி இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அந்த இடம் வந்து சின்ன குளம் மாதிரி உருவாயிடலாம். அது காலப்போக்கில் ஒரு ஏரியா மாறிடும். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஏரியா உருவாயிடும். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஒரு ஏரி. இந்த ஏரியுடைய பெயர் காயல் ஏரின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரி எந்த டைப்பில் வரும்? காயல் ஏரி. கடல் நீர் உள்ளே புகுந்துக்கிடுச்சுன்னா காயல் ஏரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கடற்கரை ஓரமாக ஒரு குழி பறித்து விளையாடுறீங்க. எந்த அளவுக்கு குழி பறிச்சுட்டே இருக்கீங்களோ உடனே தண்ணி அப்படியே ஊறிட்டு வந்துடும். பார்த்திங்கன்னா கிணறு வெட்ட அடியில் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோதாவரி ஆற்றுக்கும்
கிருஷ்ணா ஆற்றுக்கும் கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே ஒரு ஏரி இருக்குங்க, கொல்லேறு ஏரி. கொல்லேறு ஏரி இது எங்கே இருக்குது? தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடு புலிக்காட்டு ஏரி அமைந்துள்ளது. பாருங்கள். ஓகே, இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் எந்த மாதிரி ஏரி இருக்குது? புலிக்காட்டு ஏரி இருக்குது. சரிங்களா? அது வந்து தமிழில் பழவேற்காடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து முக்கியமான கடற்கரை கிழக்கு கடற்கரையினுடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது தீவுகள். தீவுகள்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவுக்கு சொந்தமான 2 முக்கியமான தீவுகள் பாருங்கள். ஒன்று அந்தமான் நிக்கோபார், மேலே இருக்கிறது அந்தமான், கீழே இருக்கிறது நிக்கோபார். இந்த பக்கம் கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவுன்னு சொல்லுவோம். சரிங்களா? லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிக்சரில் தெரியுதா? கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் டாட்டாக தான் இருக்கும், பிக்சல் கொஞ்சம் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. இது லட்சத்தீவு, இது லட்சத்தீவு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ தீவுகள் சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள்னு சொல்லி 2 டைப் ஆஃப் ஐலாண்டு இருக்குது. இப்போது இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மொத்தம் எத்தனை தீவு கூட்டங்கள்? 572 தீவு கூட்டங்கள் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் எந்த கடலில் இருக்குது? வங்காள விரிகுடாவில் இருக்குது. இப்போ லட்சத்தீவில் இருக்கக்கூடிய மொத்த தீவு கூட்டங்கள் 27 தீவு கூட்டங்கள் இருக்குது. சரிங்களா? லட்சத்தீவுகள் எங்கே இருக்குது? அரபிக்கடலில் இருக்குது. இவற்றில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதாகும். ஓகே, எதனால் உருவானதுன்னு கேட்டாங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரான் தீவில் இருக்குது. அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் முருகை பாறைகளானவை. இதை தான் அடிக்கடி கொஷின்லாம் கேட்டிருக்கோம். சரிங்களா? அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் எந்த பாறைகளால் ஆனது? டேஷ் பாறைகளால் ஆனதுன்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா முருகை பாறைகளால் ஆனது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த முருகை பாறைகளில் எங்கே ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குதோ, கடல் தண்ணி ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கோ அங்கே தான் உருவாகும். சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அந்தமான் தீவுகள். ஆக்சுவலாக இந்த இடத்துல தப்பாக கொடுத்துருக்காங்க. அந்தமான் தீவுகள்னு சொல்லிட்டு இமயமலை பிக்சரை கொடுத்துருக்காங்க. அந்தமான் தீவுகள்னு சொல்லி இமயமலையினுடைய பிக்சரை கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல, மேபி மிஸ்டேக்காக இருக்கலாம். இத்தீவு கூட்டங்கள் கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ளது. இப்போ தீவு என்ன நினச்சிக்கிறீங்க? இப்போ கடல் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கடலுக்கடியிலும் மிகப்பெரிய மலைகள்லாம் இருக்குது. ஒரு சில மலைகள் உயரம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு தெரியறதில்ல. ஒரு சில மலைகள் ரொம்ப உயரம் அதிகமாக கடல் பரப்பை விட்டு வெளியே தெரிவதால் நமக்கு எப்படி தெரியும்? இது ஒரு தீவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த தீவுன்றது கடலடி மலைத்தொடருடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். அது 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டுள்ள ஒரு குறுகிய நிலத்தோற்ற அமைப்பை கொண்டுள்ளதால் இது வந்து பார்க்க தீவுன்ற பெயரை நம்ம சொல்லி அழைக்கிறோம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. தீவு கூட்டங்கள் அப்படின்றது கடலடி மலைத்தொடரின் ஒரு மேல் பகுதி. டாட்ஸ் ஆல். தென் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதால் அதிக ஈரப்பதம் மற்றும் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் அடர்ந்த காடுகளாக இங்கு காணப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் தீவுடைய மொத்த பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர் அளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீவு கூட்டத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வடக்கு பகுதி, ஒன்று தென் பகுதி. அப்போ வடக்கு பகுதி அந்தமான் அப்படின்னும் தெற்கு பகுதி நிக்கோபார் அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபாருடைய கேபிட்டல் எதுனா போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை 2ஆக பிரித்து செல்வது எதுன்னு கேட்டிங்கன்னா 10 டிகிரி கால்வாய். சரிங்களா? 10 டிகிரி வடக்கு கால்வாய்னு சொல்லுவாங்க, அல்லது 10 டிகிரி கால்வாய்னு மட்டும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்கோபார் தீவுடைய அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுடைய தென்முனை என்ன சொல்கிறோம்? இந்திரா முனை அப்படின்னு சொல்கிறோம். இந்திரா முனை. ஓகேங்களா? இந்திரா முனை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிக்கோபார் தீவுடைய தென்முனையில் அமைந்துள்ளது. இந்த இந்திரா முனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பிக்மேலியன் தீவு, பிக்மேலியன் பாயிண்ட்னு சொல்லுவோம். பிக்மேலியன் பாயிண்ட். சரிங்களா? பிக்மேலியன் பாயிண்ட். இப்போ இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்க்க முடியாது. 2004 வந்த சுனாமியில் இது தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. சுனாமியில் இது மூழ்கடிச்சு உள்ளே போயிடுச்சு. இப்போ அதை பார்க்க முடியாது. சேட்டலைட்லனா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். லட்சத்தீவுகள் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லட்சத்தீவுகள் இது எதனால் பேர் வந்துச்சு? லட்சத்தீவு கூட்டங்கள் அப்படின்றதுக்கான ஒரு பேர் தான் இது. கடைசியில் லட்சத்தீவுகள்னு மாறி போச்சு. சரி, இங்கே மொத்தம் இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள் 27 சொல்லி முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தீவு கூட்டங்கள் லட்சத்தீவுகள் முருகை பாறைகளால் ஆனது. இந்த தீவுகளில் சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் கொண்டுள்ளது. இதன் நிர்வாகத் தலைநகரம் கவரத்தி. இப்போ லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் தான் மாலத்தீவிலிருந்து பிரித்து செல்கிறது. பாருங்கள்,
இதில் எது லட்சத்தீவு எது மாலத்தீவுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட்டில் சின்ன சின்ன டாட்டு மேலே இருக்கு இல்லையா, இது லட்சத்தீவு. கீழே இருக்கக்கூடிய டாட்டு மாலத்தீவு. அப்போ நடுவில் ஒரு கோடு ஒன்று போகும், அதுதான் 8வது டிகிரி அட்சரேகைன்னு சொல்லி ஒன்று போகும். சந்தேகம் மாதிரி தான் மேப்பில் பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போது லட்சத்தீவிலிருந்து மாலத்தீவை ரெண்டாக பிரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரேகை எதுன்னு கேட்டிங்கன்னா 8 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கால்வாய்னாலும் ஒன்று தான், 8 டிகிரி அட்சரேகை அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல மனிதர்கள் வசிக்காத பித்தீவு அப்படின்ற ஒரு தீவு இருக்குது. இங்கே பறவைகள் சரணாலயத்துக்கு மிகவும் புகழ் பெற்றது. மனிதர்கள் இங்கே இல்லைன்றனால பறவைகள் ரொம்ப அதிகமாக வசிச்சுட்ருக்கு. ஸோ லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமினித்தீவு கூட்டங்களை 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லட்சத்தீவு, மினிக்காய், அமினித்தீவு இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் எப்பொழுது 1973ஆவது வருஷத்துலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து லட்சத்தீவுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தபடியாக மற்ற தீவுகள் அதர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவின் பெரும் தீவு கூட்டங்களை தவிர்த்து பல்வேறு சிறிய தீவுகள் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, கங்கை டெல்டா பகுதி, மன்னார் வளைகுடா பகுதிகளில் காணப்படுகின்றன. இவற்றில் பல தீவுகள் மனிதர்கள் வசிக்காமல் உள்ளதால் இத்தீவுகளை அருகாமையில் உள்ள அந்தந்த மாநிலங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றன. அவ்வளோதாங்க. ஸோ இந்த டாபிக் முடிஞ்சது. இன்றைக்கி இந்த டாபிக் போதுமானது. உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேற்கொண்டு உங்களுடைய டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடிய வகையில் தனித்தனி வீடியோ நடத்துறது போட போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.